அன்பிற்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலே நிறைவாய் இருப்பதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற திருவசனம் சங்கீதம் 65:9 வசனம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 65:9 வசனம். 65ஆம் சங்கீதம் 9வது வசனம். எல்லாரும் இணைந்து நாம் நிறுத்தி வாசிப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். கர்த்தர் தமது படைப்புகளை பாதுகாக்கின்றவர். கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார், கர்த்தர் செழிப்பாக்குகிறார், கர்த்தர் விளைவிக்கிறார். அந்த வசனத்தில் 3 சிறப்பான பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார், பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார். இரண்டாவது, கர்த்தர் அதை செழிப்பாக்குகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் விளையச் செய்கிறார். அந்த காலை வேளையிலே விடுமுறை வேதாகமம் நடத்துவதற்காக, அந்த வகுப்பை நடத்துவதற்காக நான் சென்றிருந்த அந்த சூழலிலே ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம், நானும் என் நண்பர்களும். அந்த ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் உணவு பரிமாறப்பட்ட அந்த இலைகள், எச்சி இலைகள் அங்கே சேகரிக்கப்பட்டு அங்கே வெளியே கொட்டப்படுகின்ற ஒரு இடம் இருந்தது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே அந்த பெரிய ஹோட்டலில் தினந்தோறும் காலை உணவுக்காக அழைத்து செல்வார்கள். அந்த காலை உணவை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்க நேரிட்டது. அந்த ஹோட்டலில் சேகரிக்கப்படுகின்ற அந்த இலைகளை அவர்கள் வெளியே வந்து கொட்டுவார்கள். கொட்டுகின்ற அந்த இடத்திலே மக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். மக்கள் சுற்றிலும் உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த இலை கொண்டு வந்து கொட்டும் பொழுது எல்லாரும் அந்த இலையை வேகமாக எடுப்பாங்க. எடுத்து ஒரு இலையை விரித்து அந்த இலையிலே, அந்த எச்சி இலையிலே இருக்கின்ற உணவுகளை அப்படியே இன்னொரு இலையிலே சேர்ப்பார்கள். அது காரியமல்ல. அவர்கள் உணவை சேகரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது 2 காரியம் நடைபெறும். ஒன்று, அந்த இலை கொட்டப்படுகின்ற அந்த இடத்திலே நாய்களின் கூட்டம் இருக்கும். அந்த நாய்கள் அந்த இலையை அது இழுப்பதற்காக வரும். அதை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் அந்த நாய் கூட்டத்தை விரட்ட வேண்டும். அடுத்து, பறவைகள் அதை எடுத்துக்கொள்வதற்கு வேகமாக அவர்களை தாக்கும். நான் 10 நாட்கள் அங்கே தங்கியிருந்த பொழுது இந்த காட்சியை கண்டேன். எனக்கு மிகவும் மனதிற்கு வருத்தமாக இருந்தது. மனிதன் ஆகாரத்திற்காக, ஒருவேளை உணவிற்காக அவன் படுகின்ற பாடுகள் இவ்விதமாக இருக்கின்றது. அதை போல இன்னும் ஒரு சம்பவம் என்னை அதிகமாக என் உள்ளத்தை தொட்டது. ஒரு முறை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த இலையை எடுத்து நான் வெளியே போடுவதற்காக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே கொண்டு நான் அந்த இலையை போடுவதற்காக கையை நீட்டினேன். ஒரு கை வெளியே இருந்து என் கையை பிடித்து கொண்டது. நான் பயந்து போய் அந்த கையை உதறிட்டு என்னத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வேகமாக பின்னாடி போய் பார்த்தேன். தாடி வளர்த்த ஒரு மனிதன் அங்கே அலங்கோலமாய் அங்கே விழுகின்ற அந்த தொட்டியில் விழுகின்ற அந்த இலையை எடுப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான்.
மனிதன் உணவுக்காக, உணவை சாப்பிடுவதற்காய், தன் பசியை போக்கிக் கொள்வதற்காக அவன் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உணவை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? உணவை விளையச் செய்கிறவர் தேவன், உணவை தருகிறவர் கர்த்தர். இந்த உணவை நாம் எவ்விதமாக நாம் பாதுகாக்கிறோம் என்பதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேசத்தில் ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்வதை நாம் பார்க்கலாம். நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா மீட்டர்வே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது சென்னையிலே. அங்கே நீங்கள் போனால் ஒரு காரியம் பார்க்கலாம். அரசு அங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள், முதியவர்கள் தங்குவதற்காக அந்த ரயில்வே நிலையத்திலே, அந்த ரயில் தண்டவாளங்களுக்கு அங்கே சற்று அப்புறத்திலே அழகான ஒரு படிக்கட்டு, நீளமாக ஒரு தரை, ஒரு திண்ணை கட்டி கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெரியவர்களும் குழந்தைகளும் அங்கே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நான் சென்னையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது? எங்கள் வீடு இதுதான். என்ன செய்வீங்க? நாங்கள் இரவு நேரத்தில் இங்கே வந்து படுத்துக்கொள்ளுவோம். காலை வேளையிலே ஆங்காங்கே சென்று காகிதங்களை பொறுக்குவோம். அந்த காகிதங்களை பொறுக்கி கொண்டு நாங்கள் கடைகளிலே போட்டு கிடைக்கின்ற பணத்தை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவோம். பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் அங்கே தினந்தோறும் ஆகாரத்துக்காக தங்கள் வாழ்வை அவர்கள் எவ்விதமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது உலகத்திலே மனிதர்கள் படுகின்ற அநேக வேதனைகளை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், மழை பெய்தாலும் அதுதான் அவர்களுக்கு வீடு, வெயிலடித்தாலும் அதுதான் வீடு. அவர்களுக்கு மேற்கூரை கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, உண்பதற்கான சரியான ஆகாரம் கிடையாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் தமது பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஆகாரத்தை அவர் தருகிறார். ஆகாரத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உணவு எவ்வளவு முக்கியமானது என்பதை யோவேல் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். யோவேலின் தீர்க்கனின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் இயற்கை தரும் ஆசீர்வாதங்களை நாம் நன்மையாக அனுபவிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். யோவேல் 2வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். அங்கே யோவேல் அந்த முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற காரியம், அங்கே ஒரு பெரிய அழிவு, இயற்கைக்கு விரோதமான ஒரு அழிவு உண்டாக்குகின்றது. அந்த அழிவை குறித்து தீர்க்கன் இவ்விதமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். தேசத்தின் முதியோரே, சகல குடிகளே, இதை கேளுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட காரியம் சம்பவித்தது உண்டா? இந்த செய்தியை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கட்டும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்தழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரச நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விளக்கப்பட்டது. 7வது வசனம், அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. நடந்தது என்ன? இயற்கையின் அழிவு, இயற்கையின் காரியம் பாதுகாக்கப்படாமல் போகின்ற பொழுது அங்கே ஆகாரத்தின் குறைவு ஏற்படுகிறது. என்ன குறைவு பாருங்கள். ஆகவே தான் தீர்க்கன் சொல்லுகிறான். அங்கே 9வது வசனத்திலே, போஜன பலியும் பான பலியும் ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. ஆலயத்திலே போஜன பலியும் பான பலியும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஆகாரம் இல்லை, இயற்கை சேதப்படுத்தப்பட்டு விட்டது. இயற்கை சேதப்படுத்தப்பட்டதினாலே ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லாத அந்த சூழலிலே ஆலயத்திலே போஜன பலி செலுத்தப்படவில்லை. ஆலயத்திலே அங்கே பலிகள் நிறுத்தப்பட்டு போய்விட்டது. ஜனங்களுக்கு உணவு இல்லை.
வேதத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 1:10. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. 11வது வசனம், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. இயற்கை கடவுளால் கொடுக்கப்பட்டது. இயற்கை கடவுளால் கொடுக்க கடவுள் இந்த இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அந்த படைப்பின் உரிமையாளராக இருக்கிறார். ஆண்டவர் படைப்பின் உரிமையாளர். அவர் எல்லாவற்றையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 24:1 வாசியுங்கள். சங்கீதம் 24:1. பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த உலகம் கர்த்தருடையது, படைப்புகள் கர்த்தருடையது, இந்த இயற்கை கர்த்தருடையது. இந்த இயற்கை அனைத்தும் கடவுளின் படைப்பு. கடவுளின் படைப்புக்கு அவரே உரிமையாளர். கடவுள் படைப்புகளின் உரிமையாளர். வேத வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே முதல் பாடத்திலே கடவுள் அனைவருக்காக அங்கே ஆகாரத்தை விளையச் செய்கிறவர் என்பதை தெளிவாக வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் படைத்த இந்த படைப்பை, ஆண்டவர் படைத்த இந்த படைப்புகளை மனிதன் இன்றைக்கு எவ்விதமாக அவன் கையாளுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது அந்த படைப்புகளை மனிதன் அழித்து கொண்டிருக்கிறான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், இந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நெற்கதிர்கள், நெல் மணிகள் அப்படியே விளைந்து கிடக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும். இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? அந்த வயல் நிலங்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது. எல்லாம் கட்டிடங்களாக தொழில் மயமாக மாற்றப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கு மனிதன் கடவுளின் படைப்புகளை சேதப்படுத்தி ஆகாரத்தின் குறைச்சலை அவனை வருவித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் படைப்புகளின் உரிமையாளர். அவர் படைத்த இந்த படைப்புகளை அவர் தன் உரிமையோடு பாதுகாக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் படைப்புகளின் மீது அன்பு செலுத்துகிறவர். படைப்புகளின் மீது அன்பு செலுத்துகின்றவர். பாருங்கள், நிலத்தின் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை படிக்கின்ற பொழுது அங்கே நாம் அந்த நிலத்தை 6 ஆண்டுகள் பயன்படுத்த வேண்டும், 7வது ஆண்டு அதை விட்டுவிட வேண்டும், யூபிலி ஆண்டில் அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் நிலத்தை பாதுகாப்பதற்கு அதன் மீது அன்பு கூறுகிறார். இன்னும் பாருங்கள், ஆண்டவர் மரங்கள் மீது அன்பு கூறுகிறார். ஆண்டவர் படைத்த செடி கொடிகள் மரங்கள் மீது அன்பு கூறுகிறார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களே, மரங்களின் மீது கோடாரியை வைக்காதே, அவைகள் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும், அவைகள் உனக்கு புசிப்பதற்கு கனிகளை கொடுக்கும். ஆகவே மரத்தை நீ வெட்டி விடாதே, அது உனக்கு நன்மை பயக்கக்கூடியது என்று மரங்கள் மீது அன்புள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் தாம் படைத்த மிருக ஜீவன்கள் அனைத்தின் மீதும் அன்பு கூறுகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். யோனா தீர்க்கனின் புத்தகத்திலே அந்த மிருக ஜீவன்களை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுவார். மிருக ஜீவன்கள் மீது அன்பு கூறுகின்ற ஆண்டவர். ஆண்டவர் படைப்புகள் மீது அன்பு கூறுகிறவர். ஆண்டவர் படைப்பின் பொறுப்பாளி மட்டுமல்ல, அவர் படைப்பின் உரிமையாளர் மட்டுமல்ல, அவர் படைப்புகள் மீது அன்பு கூறுகிறவர். அன்பு கூறுகிறவர். இந்த படைப்பை படைத்த ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாராம் பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். என்ன செய்ய வைத்தார் சொல்லுங்களேன்? எதுக்காக வச்சாரா? பண்படுத்தவும். ஆனால் இன்றைக்கு கடவுள் கொடுத்த இந்த இயற்கையை பலப்படுத்துவதற்கு பதிலாக கர்த்தர் தந்த இந்த இயற்கையின் படைப்புகளை நாம் பாதுகாப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு கவிஞன் சொல்லுவான் அல்லவா, என்ன சொல்லுவான்? ஆண்டவன் படைத்தான், என்னிடம் கொடுத்தான், அனுபவி ராஜா அனுபவி. இன்றைக்கு படைப்புகளை எல்லாம் நாம் இஷ்டத்துக்கு நாம் அழித்து போட்டு விட்டோம். படைப்புகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக இயற்கையின் காரியங்களை நாம் தகர்த்து போய்விட்டு விட்டோம். இன்னைக்கு அதனால தான் அநேக பிரச்சனை. நாம் நினைக்கிறேன், நான் எங்கேயா போய் விவசாயம் பண்ணுறேன், நான் நல்லா உழைக்கிறேன், மாதந்தோறும் எனக்கு நல்ல ஊதியம் கிடைக்கிறது, அது போதுமானது, நான் எங்கே விவசாயம் பண்ணுறேன், நான் எங்கே நிலத்தை போய் உழுதுட்டு இருக்கிறேன். இல்லை, நிலத்தின் வழியாக கடவுள் நமக்கு ஆகாரம் தந்து கொண்டிருக்கிறார். இயற்கையின் வழியாக கடவுள் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் 65ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, ஆண்டவர் அந்த பெரிய அழிவுக்கு பின்பு, அந்த இயற்கையின் பாதிப்புக்கு பின்பு யோவேல் இடத்திலே அவர் சொல்லுவார், ஒரு காரியத்தை சொல்லுவார், என் ஜனங்களை கூட்டு, என் ஜனங்களை கூட்டி அவர்களை மனம் திரும்ப சொல்லு. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இயற்கை அழிந்து போய் கிடக்கின்றது, வாழ்வின் ஆதாரம் கெட்டுப்போய் கிடக்கின்றது. உண்பதற்கு ஆகாரம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. ஆகாரமற்ற இந்த சூழலிலே கடவுள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோவேல் தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து உங்கள் குறைகளை அறிக்கை செய்து, உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு கடவுள் பக்கமாக திரும்பி நீங்கள் வரும் பொழுது கடவுள் உங்களுக்கு என்ன செய்வாராம் பாருங்கள். 21வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். என்னது? முதல் காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே 22வது வசனத்திலே, வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும், பலனை தரும். கர்த்தர் என்ன செய்வாராம் பாருங்கள். 23வது வசனத்திலே, முன்மாரியையும் பின்மாரியையும் அருளி செய்வார். முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் அருளி செய்வார். அன்புக்குரியவர்களே, படைப்புகளை பாதுகாக்கின்ற, படைப்புகளை வளப்படுத்துகின்ற ஆண்டவரின் படைப்புகளுக்கு நாம் பாதுகாவலாக இருக்கின்ற பொழுது, நாம் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து கடவுள் பக்கமாக திரும்பி இயற்கையை பாதுகாப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து பூமியின் நிலங்களை அவர் நீர்ப்பாய்ச்சுவார். அதோடு மட்டுமல்ல, அவர் அங்கே செழிப்பை கட்டளையிடுவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாயிருக்கும், எல்லா மிருக ஜீவன்களுக்கும், ஆண்டவர் படைத்த அனைத்து பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கத்தக்கதாக செழிப்பை ஆண்டவர் கொடுப்பார், செழிப்பை ஆண்டவர் கொடுப்பார். கடைசியாக 3வதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் இயற்கையை பாதுகாக்கும் பொழுது, இயற்கையை நீங்கள் அங்கே பராமரிக்கின்ற பொழுது உங்களுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கடவுள் நிலத்தின் பலனை விளையச் செய்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் படைப்பின் உரிமையாளர். கர்த்தர் படைப்பின் மீது அவர் அன்பு கூறுகிறவர். கர்த்தர் அந்த படைப்பை பாதுகாக்க நம்மை வைத்திருக்கிறார். சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 65:9 மீண்டும் வாசிப்போம். தேவரீர்
பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணி நிறைந்த தேவநதியினால் அதை செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தாடியத்தை விளைவிக்கிறீர். ஒரு கான்ட்ராக்டர் வீடுகள் கட்டி கொண்டு இருந்தார். அவர் வீடுகளை கட்டி விற்கக்கூடியவர். அவரிடத்தில் நீண்ட காலமாக ஒரு கொத்தனார் வேலை பார்த்தார். அந்த கொத்தனார் திடீரென்று அந்த கான்ட்ராக்டர் சொன்னார், நான் இனி உங்களுக்கு வேலை செய்ய விரும்பவில்லை. அப்போ அந்த கான்ட்ராக்டர் சொன்னார், யாப்பா விரும்பலை? இந்த ஒரு வீட்டு வேலை செய்துட்டுருக்கிறா, இந்த வீட்டு வேலையை சீக்கிரமாக செய்துட்டு நீ உன்னுடைய அடுத்த பணிக்கு போகலாம், நீ விரும்பப்படி செய்யலாம் என்று சொல்லிவிட்டார். இவன் அரைகுறை மனதாக அந்த வீட்டை அவன் கட்டி முடித்தான். சரியான முறையில் கட்டி முடிக்கவில்லை, அரைகுறையாக கட்டி முடித்து விட்டான். அவன் சொன்னான், நான் வீட்டின் காரியத்தை முடித்து விட்டேன், இனி நான் போகப் போகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த கான்ட்ராக்டர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, நீ இப்போ கடைசியில் கட்டினா பாரு, யார்கிட்ட நீ ரொம்ப ஆண்டா வேலை பார்த்துட்ட, இந்த வீட்டை கட்டி உனக்கு தர்றதுக்கு தான் நான் வச்சுருந்தேன், நீ உன் வீட்டை எடுத்துக்கலாம் அப்படி சொன்னார். அதை யோசித்தான், இப்படி முதலே சொல்லியிருப்பாருன்னா அதை எவ்வளோ அழகாக கட்டியிருப்பேன், எவ்வளோ அழகுற வச்சிருப்பேன். கடவுள் தந்த உலகத்தையும் கடவுளின் படைப்புகளையும் நாம் எப்படி பாதுகாக்கிறோம்? ஆமென். உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. இதங்களால் எப்போதோ ஓய்வின்றி பாடி துதிக்கப்பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்கப்பெறும் மன்னவனே உமக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவுனின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவுனே கிருபை எத்தனை ஆச்சரியம், இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக நம் மத்தியிலே ஆண்டவருடைய அருட்பணியை ஆற்றுவதற்காக திருமண்டலத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருள் திரு ஐடி ஸ்டீபன் ஐயர் அவர்களுக்காக, அம்மாவுக்காக நாம் நன்றி சொல்கிறோம், வாழ்த்துகிறோம். அதுபோல் டீக்கன்
வேதபிரபு பொன்ராஜ் மற்றும் ஐயரம்மா அவர்களை நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்பொழுது அருள் திரு ஐடி ஸ்டீவன் ஐயர் அவர்களுக்கு பொன்னாடையை நமது எல்சிஎஃப் செக்ரட்டரி அவர்கள் போர்த்துவார்கள். அதுபோல நமது டீக்கன் ஐயர் அவர்களுக்கு நமது எல்சிஎஃப் ட்ரெஸரர் தௌமணி சார் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றுவார்கள். அடுத்து ஐடி ஸ்டீவன் ஐயரம்மா அவர்களுக்கு நமது பாஸ்டேட் ட்ரெஸரர் இந்த பழக்கூடையை கொடுப்பார்கள். அதுபோல டீக்கன் ஐயரம்மாவுக்கு நமது பேராலய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஐயரம்மா அவர்கள் கொடுப்பாங்க. இப்பொழுது ஐடி ஸ்டீவன் ஐயா சில வார்த்தைகள் பேசுவாங்க. அதைத் தொடர்ந்து டீக்கன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தோற்றமுடாதாக நான் பணி நிறைவேற்ற பொழுதும் ஆண்டுடைய பணியை செய்யும்படியாக திறந்த வாசலை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கதீட்ரல் என்று பார்க்கும் பொழுது பெரிய திருச்சபை என்று நான் யோசித்தேன். என்றாலும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை ஆண்டவர் உபயோகப்படுத்தும்படியாக நீங்கள் எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்துவதாக. ஒரே ஒரு மகன், அவன் இன்ஜினியரிங் முடித்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. நீங்கள் கொடுத்த அன்பார்ந்த வரவேற்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. என்னுடைய சொந்த ஊர் பங்களாச்சுரண்டை சேகரம். நான் இதற்கு முன்னதாக தென்காசி சேகரத்திலே 5 ஆண்டுகள் சபை ஊழியராக பணியாற்றி கடந்த ஏப்ரல் 30 உதவி குருவாக அபிஷேகம் இந்த ஆலயத்திலே தான் நடந்தது. அதே ஆலயத்திற்கு உதவி குருவாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட குருவானவர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் நன்றிகளையும், சபை மக்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய மனைவி கிரேசி அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது கேரிங் 8வது மாதம். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, எங்களுடைய பேராலயத்திலே பணியாற்ற வந்திருக்கின்ற அருமையான குருக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கின்ற பணிவிடைகள் எங்களுக்கும் திருச்சபையின் மக்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். உடைய நிறைவான கரம் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய அன்பின் பிரசனத்தினாலே தாங்கி வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.